ஹே காய்ஸ், வெல்கம் டு ஃபன் லேர்னிங். அண்ட் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது 1.3. ஆக்சுவலாக 1.3ல கொஞ்சம் அதிகமான சம்ஸ் இருக்குன்னு நினைக்கிறேன், போயிட்டே இருக்கு. ஸோ இட்ஸ் ஓகே, நம்ம போடலாம். ஸோ இன்னைக்கு நம்ம 1.3ல நேற்று நான் கொஞ்சம் கான்செப்ட்ஸ் தான் போட்டேன். ஸோ இன்னைக்கு நம்ம கண்டினியூ பண்ணலான்னு நினைக்கிறேன். ஸோ அதுக்கு முன்னாடி சம்ஸ்க்கு போகிறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன ஒரு கான்செப்ட் மாதிரி ஒரு விஷயம் நான் சொல்லித்தரேன் இங்கே. ஓகேவா? இப்போது மோஸ்ட்லி த ஸ்டாண்டர்ட் ஃபார்ம் இஸ் எஃப் ஆஃப் எக்ஸ். ஸோ ஞாபகம் வச்சுக்கோங்க, த ஃபங்க்ஷன், ஸோ ஃபங்க்ஷன் ஆஃப் எக்ஸ் இதுதான் வந்து ஸ்டாண்டர்ட் ஃபார்ம். நம்ம எக்ஸசைஸ்லேயே இருக்கட்டும், எக்ஸாம்பிள்லேயே இருக்கட்டும், பீப்புள் யூஸ் டு கிவ், அதாவது கொஷின்ஸ் எப்படி இருக்கும்னா F,2 இருக்கும், F,x+2 இருக்கும். ஸோ இங்கே என்ன பண்ணியிருக்காங்க, ஸ்டாண்டர்ட் ஃபார்ம் வந்து எஃப் ஆஃப் எக்ஸ், எக்ஸுக்கு பதிலாக 2வை ரீப்ளேஸ் பண்ணியிருக்காங்க, எக்ஸுக்கு பதிலாக x+2வை ரீப்ளேஸ் பண்ணியிருக்காங்க. அப்போது எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு நம்ம என்ன சொல்லலாம், 2 அப்படின்னு சொல்லலாமா, எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு x+2ன்னு சொல்லலாமா. நத்திங் பட் எக்ஸ் தான். எக்ஸுக்கு பதிலாக த பீப்புள் ஹவ் ரீப்ளேஸ்ட் ஒன், இதில் வந்து 2, இன்னொன்றில் வந்து x+2, அவ்வளோதான். ஸோ ஞாபகம் வச்சுக்க வேண்டியது என்ன, ஒரு சின்ன இது தான். ஆக்சுவலாக இது வந்து இந்த சம்ஸ் நிறைய வாட்டி கேட்டிருந்தாங்க, முன்னாடியே சொன்னேன்னா ஐ கெஸ் யூ பீப்புள் கேன் அண்டர்ஸ்டாண்ட் இட். ஸோ அதனால தான் நான் இங்கே எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஸோ எஃப் ஆஃப் எக்ஸ் இஸ் ஸ்டாண்டர்ட் ஃபார்ம். ஸோ கொஷின்ஸில் மோஸ்ட்லி எப்படி கொடுத்துருப்பாங்கன்னா, இங்கே எக்ஸாம்பிள் தான் நான் சொல்கிறேன், f(2), f(x+2) அப்படின்னு கொடுத்துருப்பாங்க. இட்ஸ் நத்திங் பட் த பீப்புள் ஹவ் ரீப்ளேஸ்ட் எக்ஸ். Instead of x, they replace with 2. Instead of x, they replace with x+2. ஸோ இந்த மாதிரி சம்ஸில் யூ ஷுட் டேக் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு அந்த ப்ராக்கெட்டில் என்ன கொடுத்துருக்காங்களோ தட் ஷுட் பி ஈக்குவல் டு எக்ஸ். ஸோ எந்த சம்ஸாக இருக்கட்டும், ஸோ நம்ம இதுக்கப்புறம் போட சம்ஸாக இருக்கட்டும், எல்லாமே அந்த ப்ராக்கெட்டில் கொடுத்துருக்கிற வேல்யூ ஷுட் பி ரீப்ளேஸ் இன் த டேர்ம்ஸ் ஆஃப் எக்ஸ். புரிஞ்சிச்சா? ஸோ ரொம்ப கிளியராக புரிஞ்சுதுன்னு நினைக்கிறேன். ஸோ வித் நோ மோர் ஃபர்தர் டிலே, லெட்ஸ் கெட் ஸ்டார்டட். எஸ், டெங் டெங். This was the first sum actually. So the people have given graph. Actually என்கிட்ட புக் இல்லை, ஸோ புக்கில் நான் அப்படியே கொடுத்து காமிச்சிருக்கலாம். ஸோ நார்மல் இதில் வரைஞ்சால் அவ்வளோ அக்யூரேட்டாக தெரியாது. ஸோ ஐ plotted in a graph. ஸோ கொஞ்சம் மிஸ்டேக் இருக்கலாம், புக் மாதிரி பிரிண்ட் அடிக்க முடியல, பட் உங்களுக்கு ரொம்ப கன்வீனியன்ஸாக இருக்கணும்னு சொல்லிட்டு நான் கொஞ்சம் வரைஞ்சிருக்கேன். பட் புக்கை ரெஃபர் பண்ணால் இன்னும் நல்லா அக்யூரேட்டாக தெரியும். ஓகேவா? ஸோ ஃபர்ஸ்ட் பார்த்தோன்னா என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா, ஃபைண்ட் த ஃபாலோயிங் வேல்யூ ஆஃப் த ஃபங்க்ஷன் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ ஃபர்ஸ்ட் ஏ அப்படின்றது என்ன சொல்லியிருக்காங்க, எஃப் ஆஃப் 0 அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகேவா? ஸோ நான் என்ன சொன்னேன், எஃப் ஆஃப் எக்ஸ் வந்து ஸ்டாண்டர்ட் ஃபங்க்ஷன். ஸோ எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு நம்ம 0ன்னு எடுத்துக்கணும், அந்த வேல்யூக்கு வந்து நம்ம எக்ஸை வந்து ரீப்ளேஸ் பண்ணிக்கணும் அப்படின்னு சொன்னேன். அதாவது எக்ஸுக்கு பதிலாக 0வை நம்ம அங்கே ரீப்ளேஸ் பண்ணிக்கணும். செகண்ட் சம்க்கு எக்ஸுக்கு பதிலாக 7 ரீப்ளேஸ் பண்ணிக்கணும். தேர்ட் சம்மில் எக்ஸுக்கு பதிலாக 2வை ரீப்ளேஸ் பண்ணிக்கணும். அவ்வளோதான். ஸோ இந்த சம்ஸ் அவ்வளோதான். புரிஞ்சிச்சா? ஸோ இங்கே கிராஃபில் பார்த்துக்கிறோம். நான் ஃபர்ஸ்ட் என்ன சொன்னேன்னா, எஃப் இஸ் ஈக்குவல் டு 0 அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ எக்ஸுக்கு பதிலாக நீங்கள் 0வை ரீப்ளேஸ் பண்ணிக்கோங்க. இங்கே இருக்கா 0, இதான் எக்ஸ் ஆக்சிஸ், இது y ஆக்சிஸ். ஐ கெஸ் யூ நோ அபவுட் கிராஃப், த பேசிக் இது. ஸோ 0. ஸோ இங்கே வந்து கிராஃப் எங்கே டச் ஆகுதுன்னு பாருங்கள், எஃப் இஸ் ஈக்குவல் டு 0ன்னு சொல்லிட்டாங்க, y வேல்யூ கண்டுபிடிக்கணும். ஸோ எங்கே கிராஃப் டச் ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா கரெக்டாக 9ல் வந்து டச் ஆகுது. அப்போது எஃப் ஆஃப் 0 இஸ் ஈக்குவல் டு என்ன, 9. ஓகேவா? எஃப் ஆஃப் 0 இஸ் ஈக்குவல் டு என்ன, 9. ஓகேவா? ஸோ y இஸ் ஈக்குவல் டு எஃப் ஆஃப் எக்ஸ் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ எஃப் ஆஃப் 0 வந்து என்ன சொல்லியிருக்காங்க, எஃப் ஆஃப் 0, அதாவது இங்கே வந்து எக்ஸ் ஆக்சிஸில் 0 இங்கே இருக்குது. ஸோ இங்கே கிராஃப் எங்கே மீட் ஆகுது அப்படின்னு பார்த்தோன்னா 9, அதுதான் வந்து y. ஸோ எஃப் ஆஃப் 0 இஸ் ஈக்குவல் டு என்ன, y என்ன வேல்யூ, 9. புரிஞ்சிச்சா? ஸோ எஃப் ஆஃப் எக்ஸ் கொடுத்துட்டாங்க 0, அது வந்து கிராஃபில் எங்கே மீட் ஆகுது, y வேல்யூ கண்டுபிடிக்கணும். ஸோ கிராஃப் எங்கே மீட் ஆகுதோ அதான் y வேல்யூ. ஸோ 9. புரிஞ்சிச்சா? ஸோ இது புரிஞ்சிச்சா? அதே மாதிரி f is equal to 7, f,7, ஐ மீன் f ப்ராக்கெட்டில் 7 கொடுத்துருக்காங்க, எக்ஸுக்கு பதிலாக 7 ரீப்ளேஸ் பண்ணிக்கணும். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா எக்ஸுக்கு பதிலாக 7 ரீப்ளேஸ் பண்ணிக்கிறோம். ஸோ y வேல்யூ எங்கே, இது y-யோட இன்டர்செக்ட் ஆகுதுன்னு பாருங்கள், இப்படியே போனால் டிங் டிங் 6ஓட ரீப்ளேஸ் ஆகுது. ஸோ அப்போ என்ன அர்த்தம், எஃப் ஆஃப் f,7, அதாவது எஃப் ஆஃப் 7 இஸ் ஈக்குவல் டு 6. அப்போ y இங்கே எங்கே இன்டர்செக்ட் ஆகுது, 6.
ஓகேவா? ஸோ இதே மாதிரி தான் அங்கேயும் மிச்சம் 2 சம்முமே. ஸோ 2 எக்ஸுக்கு பதிலா 2 அப்போ எக்ஸ் ஆக்சிஸ்ல 2 எங்க கிராஃபோட இன்டர்செக்ட் ஆகுது, அதாவது எங்க ஒய்யோட இன்டர்செக்ட் ஆகுது அப்படின்னு நம்ம கண்டுபிடிக்கணும். சேம் ஃபார் எஃப் ஆஃப் 10 ஆல்சோ. ஓகேவா? இப்போ நம்ம நெக்ஸ்ட் பார்த்தோம்னா ஃபார் வாட் வேல்யூ ஆஃப் எக்ஸ் இஸ் எஃப் ஆஃப் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 1 அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகேவா? ஸோ இங்கே என்ன சொல்லியிருக்காங்கன்னா, என்ன ஜென்ரல் ஈக்குவேஷன் இங்கே நான் சொன்னேன்னா y இஸ் ஈக்குவல் டு எஃப் ஆஃப் எக்ஸ் அப்படின்னு சொன்னேன். கரெக்டா? ஸோ இவங்க என்ன சொல்லியிருக்காங்க, ஒய்யோட வேல்யூ கொடுத்துட்டாங்க. ஒய்யோட வேல்யூ என்னன்னு சொல்லியிருக்காங்கன்னா 1. ஸோ எஃப் ஆஃப் எக்ஸோட வேல்யூ என்ன அப்படின்னு நம்ம கண்டுபிடிக்கணும். சரியா? ஸோ இங்கே y இஸ் ஈக்குவல் டு என்ன 1. ஸோ இது எங்கே ஆக்சுவலாக எக்ஸோட இன்டர்செக்ட் ஆகுது அப்படின்னு பார்த்தோன்னா 9க்கும் 10க்கும் நடுவில். ஸோ வி கேன் டேக் இட் இஸ் 9.5. ஸோ அப்போ இங்கே என்ன அர்த்தம், அப்போ இங்கே எஃப் ஆஃப் எக்ஸ் என்னது, எக்ஸ் என்னது 9.5. ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு பாருங்க. ஸோ டொமைன் என்னன்னு கேட்டிருக்காங்க. நான் டொமைன் ஏற்கனவே சொன்ன மாதிரி என்ன சொல்கிறோம், ஆல் த செட் ஆஃப் வேல்யூ தட் இஸ் ப்ரெசன்ட் இன் எக்ஸ் இஸ் டொமைன். நெக்ஸ்ட் என்ன கேட்குறாங்கன்னா ரேஞ்ச் கேட்குறாங்க. ஸோ ரேஞ்ச் அப்படின்னா நான் என்ன சொன்னேன்னா த வேல்யூ தட் ப்ரெசன்ட் இன் y which is related to x. ஸோ இங்கே நம்ம யூஸ் பண்ண வேல்யூ அப்படின்னு பார்த்தா 0 to 9 வரைனா ப்ளாட் பண்ணியிருக்கேன். அதனால 0 to 9 பிலாங்ஸ் டு அ ரேஞ்ச். புரிஞ்சிச்சா? 0 to 9 பிலாங்ஸ் டு த ரேஞ்ச். நெக்ஸ்ட் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு சொன்னேன்னா, ஸோ தே ஹவ் கிவன் எஃப் ஆஃப் சேம் தான், ஆனால் ஒரு ட்ரிக் பண்ணி கேட்டிருக்காங்க. த இமேஜ் ஆஃப் 6 அண்டர் எஃப், அதாவது எஃப் எக்ஸ் 6ன்னு கொடுத்துட்டாங்க. ஸோ y என்ன அப்படின்னு கண்டுபிடிக்கணும். ஸோ இப்படியே போனோம் அப்படின்னா கிட்டத்தட்ட 5ஓட இதாகுது. ஸோ எஃப் ஆஃப் 6 இஸ் ஈக்குவல் டு, ஸோ இதுதான். ஸோ த இமேஜ் ஆஃப் 6 அண்டர் எஃப் அப்படின்னு கேட்டுருந்தாங்கன்னா இதுதான். ஸோ நத்திங் பட் எஃப் எக்ஸுக்கு பதிலாக 6ன்னு கொடுத்துட்டாங்க. ஜஸ்ட் ஃபைண்ட் இட் அவுட் ஒய், கிராஃப் எங்கே ஒய்யோட இன்டர்செக்ட் ஆகுது அப்படின்னு பார்த்து கண்டுபிடிச்சிருங்க. ஸோ அவ்வளோதான் இந்த கிராஃபோட சம். ஓகேவா? இன்னும் 2 சம் எடுத்திருக்கேன். வீடியோ ரொம்ப லென்த்தியாக போடுன்னு நினைக்கிறேன். ஏன்னா நிதானமாக எக்ஸ்பிளைன் பண்ணாதானே உங்களுக்கு புரியும், அதனால். ஸோ ஒரு சம்மோட முடிச்சுக்கலாம். பட் பார்ப்போம் வீடியோ ரொம்ப லென்த்தியாக போச்சுன்னா. ஸோ எஃப் ஆஃப் எக்ஸ், ஏன்னா வீடியோ ரொம்ப லென்த்தி போனோன்னா வி டோன்ட் லைக் டு சிட் அண்ட் சி. எனக்கே பிடிக்காது ரொம்ப லென்த்தியான வீடியோலாம். அதுவும் பார்த்து படம் அப்படின்னா ஓகே, பட் படிப்பு அதுவும் மேக்ஸ் சொல்லி கொடுத்து இவ்வளோ லென்த்தியான வீடியோலாம் இருந்துச்சு அப்படின்னா வி கான்ட் சிட் அண்ட் லிசன் டு இட். அண்ட் ஆக்சுவலாக நானே சஃபர் பண்ணியிருக்கேன் ஆஸ் அ ஸ்டூடெண்ட். ஸோ ஓகே, லெட்ஸ் கோ ஃபார் திஸ் சம். ஸோ என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா எஃப் ஆஃப் எக்ஸ் அப்படின்னு சொல்லி அவங்க கொடுத்துருக்காங்க 2x + 5 அப்படின்னு கொடுத்துருக்காங்க. வி ஹாவ் டு சால்வ் ஆர் வி ஹாவ் டு ஃபைண்ட் எஃப் எக்ஸ் + 2 மைனஸ் எஃப் ப்ராக்கெட்டில் 2 by x. We have to solve this. So numerator first solve பண்ணிக்கலாம். அதை வச்சு denominator divide பண்ணி answer கண்டுபிடிக்கலாம். So excuse me. So இந்த ரெண்டுக்கும் நம்ம numerator 2 வேல்யூ இருக்கு இல்லையா, அதாவது f x + 2 ஒரு வேல்யூ, f bracket 2 அது ஒரு வேல்யூ. ஸோ ஃபர்ஸ்ட் f x + 2 அப்படின்றது நம்ம இங்கே கண்டுபிடிக்க போகிறோம். ஓகேவா? லெட்ஸ் கெட் ஸ்டார்டட் திஸ் சம். எஸ். ஸோ என்ன இங்கே இதுனா, ஸோ எஃப் ஆஃப் எக்ஸ் இங்கே என்ன கொடுத்துருக்காங்க, ஃபர்ஸ்ட் இதை நம்ம எடுத்துக்கலாம் அப்படின்னு சொன்னேன். எஃப் எக்ஸ் + 2ன்னு கொடுத்துருக்காங்க. அப்போ எக்ஸுக்கு பதிலாக நம்ம எதை ரீப்ளேஸ் பண்ணிக்கலாம், எக்ஸ் + 2ன்னு ரீப்ளேஸ் பண்ணிக்கலாம். ஸோ எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு எக்ஸ் + 2. சரியா? ஸோ ஓகே, எஃப் ஆஃப் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு ஏற்கனவே அவங்க கொஸ்டினில் கொடுத்துருக்கிற ஒரு வேல்யூ 2x + 5. ஸோ இங்கே எக்ஸோட வேல்யூவை சப்ஸ்டியூட் பண்ணுங்க. ஸோ 2 × x + 2 + 5. ஸோ 2x + 4 + 5. ஆன்சர் என்ன வரும், 2x + 9. ஓகேவா? இப்போது நெக்ஸ்ட் போகலாம். f, 2ன்னு கொடுத்துருக்காங்க. கொஸ்டினில் 2 நியூமரேட்டர் கொடுத்துருக்காங்க. நான் 2 வேல்யூ கொடுத்துருக்காங்க நியூமரேட்டர், தனித்தனியாக பண்ணுறேன். ஓகேவா? ஸோ f, 2. அப்போ நம்ம இங்கே எக்ஸுக்கு பதிலாக என்ன சப்ஸ்டியூட் பண்ணும், 2 சப்ஸ்டியூட் பண்ணும். ஸோ 2 × 2 + 5. ஸோ 4 + 5. ஆன்சர் வில் பி 9. ஓகேவா? இப்போது நெக்ஸ்ட் என்ன பண்ணும் அப்படின்னா அந்த ஈக்குவேஷனில் சப்ஸ்டியூட் பண்ணும். ஸோ இந்த வேல்யூ நம்ம என்ன கண்டுபிடிச்சோம் அப்படின்னா 2x + 9 கண்டுபிடிச்சோம்.
ஸோ மைனஸ் இங்கே இருக்குது நடுவில். 2க்கு நம்ம என்ன வேல்யூ கண்டுபிடிச்சோம்? 9 கண்டுபிடிச்சோம். -9 டிவைடட் பை எக்ஸ். ஓகேவா? +9 அண்ட் -9 கெட் கேன்சல். ஸோ 2x பை எக்ஸ். ஸோ இதுவும் கேன்சல் பண்ணால் 2. ஸோ இவ்வளோ தான் இந்த சம்முக்கான ஆன்சர். ஸோ வீடியோ 10 மினிட்ஸாக இருக்குது. ஸோ கொஞ்சம் 5 மினிட்ஸ் நீங்கள் உங்கள் ப்ரீஷியஸான டைம்லேருந்து கடன் கொடுத்தீங்கன்னா நம்ம நெக்ஸ்ட் சம்மும் போட்டுடலாம். ஆக்சுவலாக இதுவும் ரொம்ப ஈஸியான சம், பட் கொஞ்சம் ட்ரிக்கியான சம், கொஞ்சம் யோசிக்க வேண்டியதும் கூட. ஸோ நான் ஏற்கனவே கொஷின் எழுதி வச்சுருக்கேன். ஸோ இங்கே பாருங்கள் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா, an open box is to be made from a square piece of material 25 centimeter on a side. By cutting equal square from the corner and turning up the side, express the volume of the box. ஸோ இது கொடுத்துருக்காங்க. ஓகேவா? ஸோ என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, ஆக்சுவலி நான் ரொம்ப ஸ்பீடாக படிச்சுட்டு போயிட்டேன் கொஷினை. எப்போவுமே ஒன்று தெரிஞ்சுக்கோங்க, கொஷினை கொடுத்த உடனே ட்ரை டு அண்டர்ஸ்டாண்ட் அண்ட் எக்ஸ்பிளைன் யுவர் செல்ஃப் இன் தமிழ் ஆர் எனி அதர் லாங்குவேஜ் யூ பிலாங். சம் பீப்புள் யூஸ் டு டாக் இன் உருது. ஸோ எனி அதர் லாங்குவேஜ் யூ பிலாங். ஸோ ஜஸ்ட் ட்ரை டு அண்டர்ஸ்டாண்ட் யுவர் செல்ஃப். ஸோ இங்கே என்ன சொல்லியிருக்காங்க, இங்கே நம்ம தமிழே we can able to do அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ an open box is to be made from a square piece of material 25 centimeter on a side. அதாவது ஒரு ஓப்பன் பாக்ஸ் வந்து நம்ம ஸ்கொயர் மெட்டீரியல்லேருந்து செய்ய போகிறோம். ஸோ சைடு என்னன்னு கொடுத்துருக்காங்க அப்படின்னா 24 சென்டிமீட்டர் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பை கட்டிங் ஈக்குவல் ஸ்கொயர் ஃப்ரம் த கார்னர். ஸோ கார்னர்லேருந்து நான் வந்து ஈக்குவல் ஸ்கொயரை கட் பண்ணி எடுக்க போகிறேன். அண்ட் டர்னிங் அப் த சைட் எக்ஸ்பிரஸ் த வால்யூம் ஆஃப் த பாக்ஸ். ஸோ டோட்டலாக ஸோ ஒரு ஸ்கொயர் நான் மேட் பண்ணியிருக்கேன். இங்கே ஒரு 2, இங்கே ஒரு எக்ஸ், சாரி இங்கே ஒரு எக்ஸ், இங்கே ஒரு எக்ஸ், இங்கே ஒரு எக்ஸ், இங்கே ஒரு எக்ஸ். இந்த ஸ்கொயரை நான் கட் பண்ணி எடுத்துட்டு அதை ஒரு பாக்ஸை நான் மேட் பண்ண போகிறேன். ஓகேவா? ஸோ இனிஷியலாக தே ஹவ் கிவன் திஸ் ஓல் லென்த் இஸ் 24 சென்டிமீட்டர். இப்போ நான் இந்த 2 எக்ஸையும் நான் வந்து என்ன பண்ண போகிறேன் அப்படின்னு சொன்னால் கட் பண்ணி எடுத்துக்க போகிறோம் இல்லையா? ஸோ எக்ஸ் ப்ளஸ் எக்ஸ் 2x நான் கட் பண்ணி எடுத்துக்க போகிறேன். ஸோ அப்போ என்ன பண்ணணும்? 24 - 2x. ஸோ ஒன்றுமே இல்லை, ரொம்ப ஈஸி. டோட்டல் அங்கே லென்த்து வந்து 24. ஸோ டோட்டல் சைடு வந்து 24 அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஓகேவா? அதில் வந்து டோட்டல் அந்த எக்ஸையும் சேர்த்து 24 அப்படின்னு எடுத்துக்க போகிறேன். அவங்க என்ன சொல்கிறாங்க, யூ ஷுட் கட் ஈச் ஸ்கொயர் ஆன் ஈச் சைட். ஸோ ஒரு ஸ்கொயரை வந்து நம்ம 2 சைடுமே ரிமூவ் பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஒரு சைடை வந்து நான் எக்ஸ்ன்னு எடுத்துருக்க ஒரு காரணத்துக்காக, இன்னொரு சைடும் எக்ஸ்ன்னு எடுத்துருக்கேன். ஸோ எக்ஸ் ப்ளஸ் எக்ஸ் 2x. ஸோ திஸ் யூ கோயிங் டு சப்ராக்ட் ஃப்ரம் 24. புரிஞ்சிச்சா? ரொம்ப ஈஸியான ஆக்சுவலாக சம் தான், காம்ப்ளிகேட் பண்ணிக்காதீங்க. டோட்டல் 24 அந்த ஸ்கொயர் வேல்யூ என்னன்னு கொடுக்கல. ஸோ நான் எக்ஸ் அப்படின்னு இப்போது டோட்டலாக ஒரு வந்து ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு பீஸா வாங்குறேன். எனக்கு பீஸா ரொம்ப பிடிக்கும். ஸோ பீஸா சொல்லலாம். ஸோ பீஸா வாங்குறேன் அப்படின்னு சொல்லிக்கோங்க. ஓகேவா? இந்த பீஸாவோட அந்த சர்க்கிளில் தானே இருக்கும் பீஸா. ஸோ இப்போ நம்ம ஸ்கொயரில் இருக்குது பீஸா. ஓகேவா? இந்த பீஸாவோட டோட்டல் அப்படின்னு பார்த்தா 24. அந்த பீஸாவோட கார்னர்ஸை நான் கட் பண்ணி எடுத்துக்க போகிறேன். ஓகேவா? ஸோ அந்த டோட்டல் 24. ஸோ 24 அந்த கார்னர்ஸும் வில் கான்ட்ரிபியூட் சம்திங் டு தட் பீஸா. ஸோ நான் கட் பண்ணி எடுத்துக்க போதும் அந்த சம்திங் வேல்யூ இங்கே கொடுக்கல. ஸோ அதை நான் எக்ஸ்ன்னு எடுத்துக்கிறேன். கட் பண்ணி எடுத்துக்கிட்டதுனால 2 கார்னரையும் நான் எக்ஸ்ன்னு எடுக்கிறேன். கட் பண்ணி எடுத்ததுனால எக்ஸ் ப்ளஸ் எக்ஸ் 2x. ஸோ தட் யூ ஷுட் சப்ராக்ட் இட் ஃப்ரம் 24. ஓகேவா? ஸோ பீஸா வேணாம், கொஞ்சம் கம் பேக் டு த டாபிக். ஸோ லென்த் கண்டுபிடிச்சிட்டோம். ஸோ பிரெட்டும் அதே மாதிரி தான், அங்கே ஒரு எக்ஸு இங்கே ஒரு எக்ஸு. ஸோ 24 - 2x. ஸோ யூ நோ தட் ஸ்கொயர் சைட்ஸ் ஆர் ஈக்குவல். ஸோ 24 - 2x அவ்வளோதான். ஸோ லென்த்தும் பிரெட்டும் அதே தான். ஸோ இஃப் யூ கட் திஸ் 4 square over there, you will turn it into a cuboid. ஆக்சுவலாக புக்கில் இன்னும் நல்லா வரைஞ்சிருப்பாங்க. நான் ரொம்ப ட்ரை பண்ணேன். திஸ் வாஸ் லிட்டில் காம்ப்ளிகேட்டட், எனக்கு தெரியல. ஸோ ட்ரை டு கன்சிடர் இட், இமேஜின் இட் அஸ் அ cuboid. ஓகே? ஸோ நான் லென்த் வந்து 24 - 2xன்னு சொல்லிட்டேன். பிரெட்டும் அதே தான். வாட் இஸ் த ஹைட்? எக்ஸ். ஓகேவா? வாட் இஸ் த ஹைட்? எக்ஸ். திஸ் ஒன் இஸ் எக்ஸ். சரியா? ஸோ வால்யூம் ஆஃப் த கியூபாய்ட் இஸ் லென்த் இன்டூ பிரெட் இன்டூ ஹைட். ஸோ லென்த் அப்படின்றது வந்து 24 - 2x. பிரெட் ஐம் சாரி சாப்பிட்டது இப்போ தான் டைஜஸ்ட் ஆகுதுன்னு நினைக்கிறேன். ஸோ லென்த் அப்படின்றது 24 - 2x. பிரெட்டும் என்னது 24 - 2x இன்டூ எக்ஸ். இது வரையும் புரிஞ்சிச்சா? ஒன்றுமே நான் செய்யலை, ஜஸ்ட் ஐம் அப்ளைங். நான் கண்டுபிடிச்ச லென்த்து, நான் கண்டுபிடிச்ச பிரெட்டு, நான் கண்டுபிடிச்ச ஹைட், அதை மட்டும் தான் இங்கே ஈக்குவேட் பண்ணியிருக்கேன், அப்ளை பண்ணியிருக்கேன். வேறு எதுவுமே நான் புதுசாக அப்ளை பண்ணலை. ஓகேவா? ஸோ லெட்ஸ் கெட் started and I will solve this sum. So 24 - 2x length into 24 - 2x into x.
ஓகேவா? ஸோ 2 வாட்டி 24 - 2x 24 - 2x இருக்குது. ஸோ நான் அதை ஒரு ஸ்கொயராக எடுத்துக்கலாம் இன்டூ எக்ஸ். புரிஞ்சிச்சா? இதுவரையும் புரிஞ்சுதா? ஸோ இங்கே பார்த்தோன்னா இந்த ரெண்டுலேயும் என்ன காமனாக இருக்குது? 2 காமனாக இருக்குது. 24 இட்ஸ் டிவிசிபிள் பை 2. ஸோ அப்போ நம்ம என்ன எடுத்துக்கலாம் அப்படின்னா 2 த ஹோல் ஸ்கொயரில் இருக்கு இல்லையா, 2 ஸ்கொயரை நான் காமனாக எடுத்துக்கிறேன். ஸோ இந்த ரெண்டு இதில் என்ன வேல்யூ காமனாக இருக்குது? 2. ஸோ 2 வந்து த ஹோல் ஸ்கொயரில் இருக்கிறதுனால நான் 2 ஸ்கொயரை காமனாக எடுத்துக்கிறேன். இந்த எக்ஸை இங்கே போட்டுக்கிறேன். ஸோ 2 காமனாக எடுத்துட்டேன் வெளியே. அப்போ 24க்கு பதிலாக இங்கே என்ன வரும்? 12 மைனஸ் 2 வெளியே எடுத்ததுனால எக்ஸ் ஸ்கொயர் ஹோல் ஸ்கொயர். இருந்துச்சா? இப்போ 2 ஸ்கொயர்னா 4x. ஓகேவா? ஸோ இந்த ஃபார்முலா வந்து எப்படி இருக்குன்னா a மைனஸ் b த ஹோல் ஸ்கொயரில் இருக்குது. ஸோ a ஸ்கொயர் 12 ஸ்கொயர் இஸ் 144 மைனஸ் b ஸ்கொயர் ரைட் இட் இஸ் x ஸ்கொயர் சாரி ப்ளஸ் a ஸ்கொயர் ப்ளஸ் b ஸ்கொயர் மைனஸ் 2ab ஃபார்முலா. ஸோ மைனஸ் 2 into a is 12 and b is x. ஓகேவா? ஸோ 4 into x தான் கரெக்டு. ஸோ அங்கே இருந்து நான் இங்கே எழுதுகிறேன். 4 into x 144 ப்ளஸ் எக்ஸ் ஸ்கொயர் நான் அங்கே கண்டுபிடிச்சது மைனஸ் 48x அப்படின்னு வந்திருக்கு. ஓகேவா? இதுவரையும் புரிஞ்சிச்சா? ஒன்றும் டவுட் இல்லைல்ல? ஸோ இப்போது இதை வந்து நான் மல்டிப்ளை பண்ணுறேன் உள்ள. ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம ஆர்டர் எழுதுவோம். ஸோ ஃபர்ஸ்ட் எப்போ எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் எக்ஸ் அப்புறம் தான் ப்ளஸ் ஒரு கான்ஸ்டன்ட் வரும். ஸோ 4x into x 4x கியூப் வருது. இது ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணுங்கள். மைனஸ் 96x into x எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் இது ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணோன்னா 576 into x. ஸோ இவ்வளோ தான் வால்யூம் ஆஃப் த கியூபாய்டு. ஓகேவா? புரிஞ்சிச்சா? ஸோ ஒன்றுமே டவுட் இல்லைல்ல? ஸோ இது நான் ரொம்ப ஈஸியாக தான் சால்வ் பண்ணியிருக்கேன்னு நினைக்கிறேன். ஜஸ்ட் ரெண்டுலேயும் காமன் 2. ஸோ 2 த ஹோல் ஸ்கொயரில் இருக்கிறதுனா 2 ஸ்கொயர். இங்கே இருக்கிற எக்ஸை தான் இங்கே எடுத்துக்கிறேன். இங்கே 2x எடுக்கலை ஏன்னா இங்கே காமனாக இல்லைல்ல. ஸோ 12 மைனஸ் எக்ஸ் த ஹோல் ஸ்கொயர். ஸோ 4x 2 ஸ்கொயர் 4 அண்ட் எக்ஸ் அப்படியே போட்டுடுறேன். இது வந்து a மைனஸ் பியில் ஃபார்முலாவில் இருக்குது. ஸோ a ஸ்கொயர் ப்ளஸ் b ஸ்கொயர் மைனஸ் 2ab ஃபார்மேட்டில் எழுதிக்கிறேன். அப்புறம் அதை சால்வ் பண்ணி வெளியே நம்ம ஏற்கனவே 4x எடுத்து வச்சுருக்கோம், அதை மல்டிப்ளை பண்ணுற உள்ள. ஸோ வால்யூம் ஆஃப் கியூபாய்டு இந்த வேல்யூ கிடைக்குது. அவ்வளோதான். ஸோ இன்றைக்கி நம்ம 3 சம் தான் பார்த்துருக்கோம். ப்ளீஸ் ட்ரை டு practice the sums so that you get some idea about maths. So guys, if you like my video, please subscribe. ஓகே, இப்போ நான் மேக்ஸ் மட்டும்தான் எடுக்கிறேன். ஸோ வேறு ஏதாவது உங்களுக்கு டவுட்டாக இருக்குது, சயின்ஸில் ஏதாவது கான்செப்ட்ஸ் புரியல அப்படின்னு சொன்னால் ஐ கேன் ஏபிள் டு டேக் சயின்ஸ் ஆல்சோ. புரிஞ்சிச்சா? ஸோ சயின்ஸும் எனக்கு ஓரளவுக்கு தெரியும். ஸோ எனக்கு தெரிஞ்ச நாலேஜை வச்சு உங்களுக்கு நான் எடுக்கிறேன். ஸோ மேக்ஸும் எனக்கு தெரியும்னு நினைக்கிறேன். இது வரையும் நான் சொல்லி கொடுத்துருக்கிறது உங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன். ஸோ மேக்ஸ் அண்ட் சயின்ஸ். ஸோ இஃப் யூ லைக் மை வீடியோ ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் மை சேனல். ஸோ யூ கேன் டைரக்ட்லி கெட் மை வீடியோ. நான் வீடியோ போட்ட உடனே உங்களுக்கு அதுக்கான நோட்டிஃபிகேஷன் காமிச்சிடும். சரியா? அப்புறமா தட்ஸ் ஆல். ஐ டோன்ட் நோ வாட் டு சே எல்ஸ். ஸோ டேக் கேர், பி சேஃப், be happy. That is what important. Most important வந்து you should be happy. That's what important. So don't stress yourself or don't pressurize yourself. ஸோ ஒன்று மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க, வாழ்க்கையில் சோகமாக இருந்தால் ஒன்றுமே ஆக போகிறது கிடையாது. ஸோ இஃப் யூ சேட் ஆல்சோ the thing that going to happen will happen. So always be happy. Okay, so stay happy and stay at home safe because of corona எல்லாம் ஸ்ப்ரெட் ஆகிட்டு இருக்கு. ஐ ஹோப் நம்ம ஸ்டேட் வந்து திருப்பி எப்போவுமே நார்மல் கண்டிஷனுக்கு திரும்பி சீக்கிரமாகவே வந்துடும். ஸோ அது வரைக்கும் உங்களையும் உங்கள் சுற்றி இருக்கிறவங்க ரொம்ப பத்திரமா பார்த்துக்கோங்க, ரொம்ப பத்திரமா இருங்க. ஸோ பாய், டேக் கேர். பிகாஸ் யூ ஆர் ஒன் ஆஃப் மை ஃபேமிலி. என்னோட சப்ஸ்கிரைபர் எல்லாருமே எனக்கு ஒரு ஃபேமிலி மாதிரி. ஸோ உங்கள் சேஃப்டி ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ டேக் கேர், பி சேஃப். பாய் கைஸ்.